அமித்ஷா திடீர் கைது, பல கோடி ரூபாய் கையாடல், சிக்கிய ஆதாரம், திடீர் பரபரப்பு. அதாவது, மக்களவையில் ராகுல் காந்தி நேற்று முன்னாள் இராணுவ தளபதி நரவானே எழுதிய வெளிவராத 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பது குறித்து பிரபல பத்திரிகை வெளியிட்ட செய்தி கட்டுரையின் அடிப்படையில் பேச முற்பட்டார். அதற்கு பாஜக தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. தொடர்ந்து ராகுல் காந்தி பேச முற்பட்ட போது அவரது மைக் அணைக்கப்பட்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோர் ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்தில் பேச விடாமல் கடுமையாக எதிர்த்திருந்தனர். இந்த நிலையில் இன்று நாடாளுமன்றத்தின் சீன ஆக்கிரமிப்பு குறித்து ராகுல் காந்தியை பேச அனுமதிக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டி மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து வெங்கடேசன், மாணிக்கம் தாகூர், அம்ரிந்தர் சிங், டீன் குரியல் கோஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராகுல் காந்தி, நரவானே எப்ஸ்டீன் கோப்பு அமெரிக்க இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேசினாலே மோடி பயப்படுகிறார். கடந்த சில மாதங்களாக முடங்கி கிடந்த அமெரிக்க இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தில் நரேந்திர மோடி நேற்று இரவு கையெழுத்திட்டார். அவர் மீது கடுமையான அழுத்தம் உள்ளது. அதனால் நமது பிரதமர் சமரசத்திற்கு உள்ளாகியிருக்கிறார். அவர் நம் நாட்டை விற்றார். நரேந்திர மோடிஜி பயப்படுகிறார். ஏனென்றால் அவருடைய பிம்பத்தை உருவாக்கியவர்களே இப்போது அந்த பிம்பத்தை உடைக்கிறார்கள். அதானி ஜி மீது அமெரிக்காவில் ஒரு வழக்கு உள்ளது. அது உண்மையில் மோடிஜி மீதான வழக்குதான். எப்ஸ்டீன் கோப்புகளின் அமெரிக்கா இன்னும் வெளியிடாத பல விஷயங்கள் உள்ளன. அதன் காரணமாகவும் அழுத்தம் உள்ளது. இதனை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி. இந்த நிலையில் டெல்லி சிவப்பு கோட்டை அருகே நவம்பர் 10 அன்று நடந்த கார் குண்டுவெடிப்பு தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தீவிரவாத தாக்குதலாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஹரியானாவில் பரிதாபாத்தில் நடந்த வடக்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் பேசுகையில், குற்றவாளிகள் பாதாள உலகத்தின் ஆழத்திலிருந்தும் கண்டுபிடித்து கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று உறுதியளித்தார். யாருக்கும் தாக்குதல் நடத்தும் எண்ணமே வராத அளவுக்கு தண்டனை இருக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். அமித்ஷா மோடி அரசின் கீழ் பயங்கரவாதம் ஒழிக்கப்படும் என்று தெரிவித்தார். அவர் NIA, NGSG, FSL போன்ற அமைப்புகளுக்கு உத்தரவிட்டு விசாரணையை விரிவுபடுத்தியுள்ளார். தாக்குதலில் தற்கொலை குண்டுதாரி உமர் நபி உள்ளிட்ட 9 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பரிதாபாத்தில் 2563 கிலோ வெடிச்சுவடுகள், ரசாயனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. குற்றவாளிகள் முகமது அன்சர் கவுசத், உல் ஹிந்த் போன்ற தீவிரவாத குழுக்களுடன் தொடர்புடையவர்கள். இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருப்பவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கி உலகிற்கு தகவல் அனுப்புவோம் என்றார். பிரதமர் மோடி சதி செய்தவர்கள் தப்பிக்க மாட்டார்கள் என்று கூறினார். விசாரணையில் CCTV, DNA, மொபைல் தடயங்கள் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. உயிரிழந்த 13 பேரில் 8 பேர் மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் டெல்லியில் சிவப்பு கோட்டை அருகே ஹூண்டாய் காரில் அம்மோனியம் நைட்ரேட், யூரியா போன்ற வெடிச்சுவடுகள் பயன்படுத்தி நடத்தப்பட்டது. NIA வழக்கு பதிவு செய்துள்ளது. அமித்ஷா அனைத்து சாத்தியங்களையும் கருத்தில் கொண்டு விசாரணை நடக்கும் என்று கூறினார். அமெரிக்கா உதவி வழங்குவதாக தெரிவித்துள்ளது. இந்தியா பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை தீவிரப்படுத்தும் என்று உறுதியளித்துள்ளது. இந்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தமிழக பாஜக தொடர்பான முக்கியமான உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக பாஜக ஸ்கோர் செய்ய தவறிவிட்டதாக அந்த உள்துறை அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளதாக தெரிகிறது. மத்திய உளவுத்துறை சார்பாக எடுக்கப்பட்ட அறிக்கையில் தமிழக பாஜக இதில் சரியாக செயல்படவில்லை. அங்கே உள்ள மக்களே பாஜக நிலைப்பாட்டை ஏற்கவில்லை.
பிரச்சனையை மக்களிடம் இவர்கள் சரியாக கொண்டு செல்லவில்லை. ஆனால் திமுக அவர்களின் நிலைப்பாட்டை கொண்டு சென்றுவிட்டது. மக்கள் திமுகவின் பிரச்சனை நம்புகிறார்கள். ஆனால் பாஜக சொல்வதை பார்த்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். காரணம், தமிழக பாஜக இதில் துரிதமாக செயல்படவில்லை. திமுக சத்தமின்றி இதில் கேம் ஆகிவிட்டது. ஆனால் பாஜக மிஸ் செய்துவிட்டது. நிலைமை பாஜக நினைச்சது போல இல்லை. நிலைமையே வேறு மாதிரி இருக்கும் என்று உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று அமித்ஷாவின் மேஜைக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த நிலையில் பாஜக அலுவலகத்தில் அண்ணாமலை நேரடியாக செய்தியாளர் சந்திப்பில் பேசுவதற்கு பின் அமித்ஷா கொடுத்த கிரீன் சிக்னலே காரணம் என்கிறார்கள். அதாவது அண்ணாமலைக்கு மீண்டும் முக்கியத்துவம் தர டெல்லி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அண்ணாமலை அமித்ஷாவிடம் பேசிய சில விஷயங்களே இதற்கு காரணம் என்கிறார்கள். நயினார் நாகேந்திரன் பெரிய போராட்டத்துக்கு தலைமை தாங்கி கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் பாஜக மாநில அளவில் தனது பலத்தை வெளிப்படுத்தியிருக்கும் என அண்ணாமலை ஆதரவாளர்கள் வாதாடுகின்றனர். பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்க கிடைத்த பெரிய வாய்ப்பை கட்சி இழந்ததாகவும் தாமதமும் குழப்பமும் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். ராம ரவிக்குமார் குழுவும் இதே விமர்சனத்தை முன்வைக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்த ஊழல்கள், ரெய்டுகள், சிபிஐ விசாரணைகள், அமலாக்கத்துறை சோதனைகள் எல்லாமே நாடகம்தான். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பணிய வைக்கத்தான் அவை பயன்படுத்தப்பட்டன. பாஜக ஊழலை ஒழிக்கவில்லை. அந்த ஊழல் புகார்களை வைத்து கூட்டணி பேரம் இன்று வரை நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. பாஜகவின் கூட்டணிக்கு ஊன்றுகோலாக ஊழல்கள் தான் இருக்கின்றன என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், திமுகவின் ஊழலால் தமிழக மக்கள் சலிப்படைந்துள்ளனர். அதனால்தான் திமுக தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை எழுப்பி தங்கள் ஆட்சியில் நடந்த ஊழல்களை மூடி மறைக்க பார்க்கிறது என பொய்யை சொல்லியிருக்கிறார். மத்திய அமைச்சர் அமித்ஷா ஊழலை ஒழிக்கிறேன் என ஆட்சியில் அமர்ந்த பிரதமர் மோடி என்ன செய்தார்? எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்கே ஊழல் புகார் என்ற கேடயத்தை பயன்படுத்தினார். மோடி பேசிய அச்சாத்தின் நல்ல நாள் எல்லாம் அம்பானி, அதானி போன்ற கார்ப்பரேட்டுகளுக்குத்தான், அவர்களின் வளர்ச்சிக்குத்தான். வளர்ச்சி நாயகன் உழைத்தார். அவையெல்லாம் முறைப்படுத்தப்பட்ட ஊழல்கள்தான். மத்திய அரசின் திட்டங்களில் நடைபெற்ற ஊழல்களை அம்பலப்படுத்தியது மத்திய தலைமை கணக்கு தணிக்கை அமைப்பின் அறிக்கை. 2023 வெளியிட்ட சிஏஜி அறிக்கையில் 7,50,000 கோடி ரூபாய் மோசடி அம்பலத்துக்கு வந்தது. பாரத் மாலா திட்டம், துவாரகா விரைவு பாதை, தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சுங்கச்சாவடி கட்டண வசூல், ஆயுஷ்மான் பாரத திட்டம், அயோத்தி மேம்பாட்டு திட்டம், கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் ஓய்வூதிய திட்டம், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் விமான என்ஜின் வடிவமைப்பு, ரயில்வே நிதி ஆகியவற்றில் நடந்த முறைகேடுகளால் மத்திய அரசுக்கு 7.5 லட்சம் கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டது. இவ்வாறு அமித்ஷாவின் முரட்டு அடிமையாக செயல்படும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு துரோகத்திற்கான நோபல் பரிசு வழங்கலாம் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் கூட்டம் சென்னையில் துணை முதல்வர் உதயநிதி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், பிரதமர் மோடி அவர்கள் நம் ஆட்சியை சிஎம் என்று விமர்சிக்கிறார். ஆனால் உண்மையில் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்று சிறை சென்றவர்களுடன் கூட்டணி வைத்திருப்பது அவர்கள்தான். இரட்டை இலை சின்னத்திற்காக பணிபேரம் பேசி சிறை சென்ற மாஃபியாக்களுக்கு மருத்துவக் கல்லூரி முறைகேடு வழக்குகளில் சிக்கியவர்களும் இன்று அவர் பக்கத்தில்தான் அமர்ந்துள்ளனர் என்று மோடியை கடுமையாக விமர்சித்தார் உதயநிதி ஸ்டாலின். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.